வணக்கம். சித்தக்கை உணவு மருந்து மருந்து உணவு. இன்னைக்கு கோவக்காய் வற்றலை பத்தி பார்க்கலாம். ஏன்னா கோவக்காய் வற்றல் முக்கியமா சொல்றோம் அப்படின்னா, முன்னோர்கள் சாப்பாட்டு விஷயத்துல ஏடுகள்ல எழுதி வைக்கும் போது கோவக்காய் வற்றலை ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. ஏன்னா கபத்தால ஏற்படுற தோஷங்களை நீக்கக்கூடிய வல்லது இந்த கோவக்காய் அப்படின்னு சொல்றாங்க. கோவக்காய் கொடி வகை. இப்ப நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பிஞ்சு கோவக்காய் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்றாங்க. ஏன்னா கட் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியும், நல்லா ரெட் கலர்ல இருந்தது அப்படின்னா அது முத்தின கோவக்காய், அதை சமைக்கவும் கூடாது. பிஞ்சு கோவக்காய் நல்லா டெண்டரியா இருக்கும், லைட் கிரீன் கலர்ல மட்டும்தான் இருக்கும். அந்த கோவக்காயை வற்றல் செய்து சாப்பிடலாம். வற்றல் செய்யும் போது கொத்தவரங்காயும் சரி, கோவக்காயும் சரி, கத்திரிக்காயும் சரி, கொஞ்சம் முத்தாம பிஞ்சு மூணுமே பிஞ்சா எடுத்து வற்றல் செய்துட்டோம் அப்படின்னா, அது மாதிரி மாங்காய் நல்லா முத்தின மாங்காய் வற்றல் செய்து வைத்துக்கணும். இந்த நாலுத்தையும் வற்றல் செய்து சாம்பார் செய்து, அதுவும் துவரம் பருப்பு போட்டு சாம்பார் செய்து இது சாப்பிடும் போது இந்த மூணுமே பிஞ்சு அப்புறம் மாங்காய் வற்றலும் சேர்த்து ஒரு பேலன்ஸ்டு கம்ப்ளீட் பேலன்ஸ் டயட். அந்த காலத்துல நம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னா மாதம் 3 முறை, அதாவது மும்மாரி பொழியர்னு சொல்லுவாங்க. வருடத்துக்கு 3 முறை மழை பெய்யும். ஒவ்வொருத்தரையும் மழை பெய்யும் போது குறைஞ்சது ஒரு வாரத்துல 15 நாள் மழை பெய்யும். காய்கறிகள் சுத்தமா விளையவே விளையாது. அதனால வெயில் காலத்துல விளையும் போது, அதிகமா விளையும் போது அதில் பிஞ்சு எடுத்து இந்த கோவக்காயும் சரி, கத்திரிக்காயும் சரி, கொத்தவரங்காயும் சரி வற்றல் செய்து போட்டுப்பாங்க. மாங்காய் வரும்போதும் மாங்காய் வற்றல் செய்து வச்சுப்பாங்க. இந்த அதுக்கப்புறம் தான் மணத்தக்காளி, சுண்டைக்காய் வற்றல் எல்லாமே தனித்தனியாக செய்து வைப்பாங்க. மணத்தக்காளியும் சுண்டைக்காய் வற்றலையும் குழம்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. துவரம் பருப்பு போட்டு அதாவது சாம்பார் செய்யும் போது இந்த 4 வற்றல், அதாவது கோவக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய், மாங்காய் போட்டு வற்றல் சாம்பார் செய்து அந்த காலத்துல சாப்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா மழை பெய்யும் போது அவங்களால வேற எந்த காய்கறி யூஸ் பண்ண முடியாது. குழந்தைகளுக்கு காய்கறிகளான சத்துக்களை கொடுத்தாகணும். அந்த சுழற்சி முறையில், அதாவது கிடைக்கும் போது நிறைய சேமித்து வைத்துட்டு அதை வற்றலாக்கி, அதுக்கப்புறம் இப்போ வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கப்புறம் அதை தேவைப்படும் போது, கிடைக்காத போது அதை திரும்பவும் இது மாதிரி சுடுதண்ணில நல்லா வேக வைத்து திரும்பவும் அதை மலர செய்து அதை முதல்ல மாதிரியே காய்கறி மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம். இதே முறை இப்பயும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்போ 365 நாளும் எல்லா காய்கறியுமே கிடைக்குது. ஆனா சீசன்ல கிடைக்கிற காய்கறிகளோட சத்தே தனித்துவம் வாய்ந்தது. ஏன்னா சீசன்ல எப்போ கிடைக்கும், எந்த சீசன்ல எது நிறைய கிடைக்குதோ, எது நிறைய விளையுதோ அதுதான் இயற்கை கொடுக்கறது அப்படின்னு நினைச்சுக்கலாம். நம்ம இப்போ கோவக்காய் வற்றலை பற்றி எடுக்கும்போது நல்ல கபத்தால ஏற்படுற அனைத்து தோஷங்களும், அதாவது அனைத்து நோய்களும் நீங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கின் நல்லா பளபளப்பாகும், ஸ்கின் அதாவது கருப்பானே வராது அப்படின்னு சொல்றாங்க கோவக்காய் வற்றல் சாப்பிடும் போது. ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். கோவக்காய் நிறைய கிடைக்கும் போது பிஞ்சு கோவக்காய்களை நல்லா கட் பண்ணிட்டு ஆவியில வேக வைத்து நல்லா வெயிலில் காய வைத்து லைட்டாக உப்பு போட்டு ஆவியில வேக வச்சுட்டு வெயிலில் நல்லா காய வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கோவக்காயை வற்றலை யூஸ் பண்ணும்போது நல்லா கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டு மூடி வச்சுன்னா 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து அதை சாதாரணமாக ஒரு பொரியலாவோ இல்லை பருப்பு போட்டு சாம்பாரில் சேர்க்கும் போதும் சரி, இல்லைன்னா குழம்பு வைக்கும் போதும் சரி, இந்த கோவக்காய் வற்றலும் சேர்த்து செய்தோம் அப்படின்னா அந்த வாட்டரி வெஜிடபிள்ஸ், முக்கியமாக கோவக்காய் நல்ல தண்ணி சத்து மிகுந்த காய்கறிகள்லாம் ஒன்றுல வரும். அதனால கோவக்காயை யூஸ் பண்ணும்போது இந்த வகையிலையும் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல பளபளப்பாகவும் ஆகும், ஸ்கின்ல உள்ள பிரச்சனையும் நீங்களும் கருப்பாலும் வராது. ஸோ வெயில் காலத்துல இந்த கோவக்காய் அதுவும் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா இயற்கை வெயில் காலத்துல நிறைய நீர் சத்து மிகுந்த காய்கறிகள் கொடுக்கும். இந்த மாதிரி வெயில் காலத்துல நீர் சத்து மிகுந்த காய்கறிகள் நமக்கு கிடைக்கும் போது அதையும் வற்றலா செய்து வைத்துக்கிட்டு அதை நம்ம மழை காலத்துல யூஸ் பண்ணும்போது நமக்கு வருடம் ஃபுல்லா நமக்கு தேவையான அனைத்து விட்டமின்ஸ், மினரல்ஸ், நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இந்த காய்கறி மூலம் நமக்கு கிடைச்சிடும். ஆரோக்கியமா வாழ்வோம். வேற எதை பத்தி பேசணும் நீங்க நினைச்சாலும் சரி, தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் சித்தாக்கரை அணுகுங்க.